அனைவருக்கும் வணக்கம். 10th நியூ தமிழ் புக் இயல் 6 விரிவானம் பாய்ச்சல் சா. கந்தசாமி. உண்மைக் கலைஞன் தன் கலையில் முழு ஈடுபாடை காட்டுவான். கலை நிகழ்வின் ஊடாக அவன் பெருமிதம் வெளிப்பட்டு கொண்டே இருக்கும். தன்னொத்த கலைஞர்களிடமிருந்து வேறுபட்டு தனக்கென தனித்தன்மைகளையும் காட்டுவான். இவற்றின் மூலம் மற்றவரையும் ஈர்ப்பான். கலை ஈடுபாட்டில் அவனுக்கு வயதோ உடற்சோர்வோ பாதிப்பை ஏற்படுத்துவதில்லை. தன் கலையை பின்பற்ற தகுந்த வாரிசு உருவாகிற போது அவன் கொள்கிற மகிழ்ச்சி அளப்பரியது. தெருமுனையில் ஏதோ சப்தம். ஆளோடி தூணை பிடித்து சுற்றி கொண்டிருந்த அழகு தலையை நீட்டி பார்த்தான். இவனையொத்த சிறுவர்கள் புழுதி பறக்க ஓடிக்கொண்டிருந்தார்கள். என்னவோ நடக்கிறது என்று நினைத்து சாலைக்கு வந்தான். தெருவின் முனையில் பெரிய கூட்டம் மேலம் கடகடவென்று இறைந்து கொண்டிருந்தது. ஊருக்கு இவன் புதிதாகையால் என்ன நடக்கிறது என்பதை தீர்மானிக்க முடியவில்லை. நாதசுரமும் மேளமும் ஒன்றாக இழைந்து ஒலித்தன. இவன் குனிந்து பார்த்தான். 2 கால்கள் மின்னல் வெட்டி மறைவது போல துள்ளி பாய்ந்து சென்றன. அந்த கால்கள் மனித கால்களிலிருந்து மாறுபட்டு பச்சையா நீளமா என்று தீர்மானிக்க முடியாத நிறத்தில் இருப்பது இவன் கண்டான். ஆள் உயர குரங்கு ஒன்று மரத்தின் மேலிருந்து கீழே இறங்குவது தெரிந்தது. தான் கண்டதை இவனால் நம்ப முடியவில்லை. கண்ணுக்கு தெரிந்தது நிஜமா என்கிற தவிப்பு. இப்போது நான் கண்டது குரங்கல்ல, இது அனுமார் நினைவு இவனுக்கு வந்தது. இது அனுமார்தான். மனதில் அனுமாரை காணும் ஆவல் பெருக முண்டியடித்து கொண்டு கூட்டத்திற்குள் நுழைந்தான். அனுமார் வலது காலையும் இடது காலையும் மாறி மாறி தரையில் உதைத்து வேகமாக கைகளை வீசி நடக்க ஆரம்பித்தார். இவனும் கூட்டத்தோடு பின்னால் நடந்தான். கொஞ்ச தூரம் சென்றதும் அனுமார் ஒரு கடையில் தொங்கிய வாழைத்தாரிலிருந்து பழங்களை பறித்து எட்டியவர்களுக்கெல்லாம் கொடுத்தார். இவனுக்கும் அதில் ஒன்று கிடைத்தது. பழத்தை பையில் வைத்துக் கொள்வதா என்பதை இவனால் தீர்மானிக்க முடியவில்லை. யோசித்து கொண்டிருக்கையில் கூட்டம் வட்டமாக மாறியது. இவன் பின்னால் கொஞ்சம் நகர்ந்து மேலக்காரன் பக்கத்தில் நின்றான். சதங்கையும் மேளமும் நாதஸ்வரமும் ஒன்றாக இழைந்தன. அனுமார் தாவி குதித்து குறுக்கும் நெடுக்குமாக பாய்ந்து சென்றார். நீண்ட வாள் மேலே சுழன்று சரளென்று தரையில் படர்ந்து புழுதியை கிளப்பியது. சப்தத்தையும் ஆட்டத்தையும் தாங்கிக் கொண்டு இவனால் நிற்க இயலவில்லை. உடம்பே தன் வசம் இழந்து போவது போல் இருந்தது. கைகளை மார்போடு இறுக அணைத்து கொண்டான். தானே அனுமாராக மாறுவது போல இவனுக்கு தோன்றியது. கால்களை தரையில் அழுத்தி ஊன்றி அனுமாரை பார்த்தான். அனுமார் கீச் கீச் என்று கத்திக்கொண்டே பந்தல் காலை பற்றி மேலே சென்றார். அனுமார் சப்தம் ஏதுமில்லாமல் மரத்தின் மேலே ஏறி பந்தலில் மறைந்தார். சிறிது நேரம் அனுமார் தென்படவில்லை. திடீரென்று மேளமும் நாதஸ்வரமும் துரித கதியில் ஒலிக்கத் தொடங்கின. எதற்கென்று தெரியாமல் கூட்டம் திகைத்து பந்தலை நோக்குகையில் பெருங்குரல் எழுப்பியபடி அனுமார் பந்தல்கால் வழியாக கீழே குதித்தார். அனுமார் வாளில் பெரிய தீப்பந்தம் ஜுவாலை புகைவிட்டு கொண்டு எரிந்தது. கூட்டம் தானாகவே பின்னால் நகர்ந்தது. அனுமார் கால்களை தரையில் பதித்து உடம்பை ஒரு குலுக்கு குலுக்கினார். தீயின் ஜுவாலை மடிந்து அலை பாய்ந்தது. கைகளை தரையில் ஊன்றி அனுமார் கரணமடித்தார். சுருண்ட வாள் இவன் பக்கமாக வந்து விழுந்தது. கூட்டம் அச்சத்தோடு கத்தியபடி அலைக்கழிந்தது. அனுமார் பெரிதாக சிரித்து கொண்டு நின்றார். அனுமார் நின்றதும் கூட்டம் கொஞ்சம் அமைதியுற்றது. முன்னோக்கி நகர்ந்து வந்தது. அனுமார் நேச பான்மையோடு சிரித்து வாளை மேலே தூக்கி சுற்றினார். தீ வட்டமாக சுழன்றது. வேகம் கூட கூட கூட்டம் இன்னும் முன்னால் நகர்ந்து வந்தது. இவன் நெருங்கி அனுமார் பக்கம் சென்றான். தீயின் ஜுவாலை மெல்ல மெல்ல தணிந்தது. கீழே புரண்ட வாளை இவனை ஒத்த 2 பேர் தூக்கி வந்தார்கள்.
அழகு அவர்கள் அருகில் சென்றான். வெகு நேரமாக வாள் சுமந்து வருவது ஒருவனுக்கு கஷ்டமாக இருந்தது போலும். அருகில் அழகு சென்றதும் வாளை கொடுத்துவிட்டு கைகளை நன்றாக உதறியவாறு, உன் பேரு என்றான். அழகு. கூட வரல. இவன் தலையசைத்தான். செத்த வச்சிக்க, வந்துடுற. இவன் கைகள் முகம் மொசுப்பான வாளை தடவி விட்டன. அனுமார் நடையில் வேகம் கூடிச்சு. அவருக்கு இணையாக வாளை தூக்கி கொண்டு இவனால் நடக்க முடியவில்லை. அனுமார் கூடவே ஓடினான். வயிறு வலிக்க இனி ஓட முடியாது என்று இவன் நினைக்கையில் அனுமார் நின்றார். இவன் தோளிலிருந்து வாளை இறக்கி போட்டுவிட்டு வெட்கத்தோடு கையை உதறி கொண்டான். கார் ஒன்று ஹாரன் அடித்து கொண்டு வந்தது. ஒருவன் கைகளை நீட்டி காரை வழி மறித்தான். அனுமார் எரிச்சலுற்றவர் போல வாளை சுருட்டி மேலே வீசி அவனை பின்னுக்கு இழுத்தார். கூடியிருந்தவர்கள் எல்லாம் விசில் அடித்து கை தட்டினார்கள். அழகு தரையில் இருந்து எம்பி குதித்தான். அனுமார் செயல்களிலேயே அது ரொம்பவும் சுவாரஸ்யமாகவும் களிப்பூட்டுவதாகவும் இவனுக்கு இருந்தது. கார் வேகம் குறைய மெல்ல ஊர்ந்து முன்னே வந்தது. அனுமார் பின்னுக்கு நகர்ந்து சென்றார். காரில் இருந்தவன் பணத்தை எடுத்து அனுமார் பக்கமாக நீட்டினான். அனுமார் அவசரமாக முன்னே வந்து பணத்தை வாங்கி மடியில் கட்டி கொண்டான். கார் செல்ல கூட்டம் சிதற அனுமார் தெற்காக நடக்க ஆரம்பித்தார். இவன் ஓடிப்போய் வாளை தூக்கி தோளில் வைத்து கொண்டான். ஆட்டம் இல்லாமல் அனுமார் நடக்க நடக்க தொடர்ந்து வந்த கூட்டமும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்தது. வாளை தோளுக்கு ஏற்றி அனுமாரையே பார்த்து கொண்டிருந்தான். இருந்தார் போல இருந்து அனுமார் துள்ளி பாய்ந்தார். இவன் தோளிலிருந்து வாள் நழுவி தரையில் விழுந்தது. அதை பிடிக்க இவன் குனிந்தான். அனுமார் இன்னொரு பாய்ச்சல் பாய்ந்து வேகமாக ஆட ஆரம்பித்தார். வர வர ஆட்டம் துரிதகதிக்கு சென்றது. பதுங்கியும் பாய்ந்தும் ஆடினார். ஆட ஆட புழுதி புகை போல எழுந்தது. கழுத்து மணி அருந்து கீழே விழுந்தது. ஒன்றையும் பொருட்படுத்தாமல் ஆட்டத்தில் தன்னை இழந்தவராக ஆடினார். மேளமும் நாதஸ்வரமும் அவர் ஆட்டத்தோடு இணைந்து செல்ல முடியவில்லை, தடுமாறிவிட்டது. மேல் மூச்சு வாங்க அனுமார் ஆட்டத்தை நிறுத்தினார். மேளமும் நாதஸ்வரமும் நின்றன. அயற்சியோடு மேலக்காரன் தோளிலிருந்து தவளை இறக்கி கீழே வைத்தான். ஆட்டம் முடிந்தது. தீர்மானமாகியது போல எஞ்சி இருக்க கூட்டமும் அவசரமாக கலைய ஆரம்பித்தது. அனுமார் வாயால் மூச்சு விட்டு கொண்டு ஆலமரத்தில் சாய்ந்து கொண்டார். மேலக்காரன் ஆட்டத்தில் சேர்ந்த பணத்தை கணக்கு பார்த்து பிரித்தான். அனுமாரிடம் அவர் பங்கை நீட்டினான். அவர் ராமுவிடம் கொடுக்கும்படி சைகை காட்டினார். மேலக்காரன் ஒரு முறைக்கு 2 முறையாக எண்ணி ராமுவிடம் பணத்தை கொடுத்தான். மரத்தில் சாய்ந்து நின்றிருந்த அனுமார் நடக்க ஆரம்பித்தார். ராமு புழுதியில் புரண்ட வாளை அவசரம் இல்லாமல் வந்து மெல்ல தூக்கினான். சுமை தாங்கி கல் மீது உட்கார்ந்திருந்த அழகு அனுமார் போவதை பார்த்து வேகமாக கீழே குதித்து வந்து வாளை எடுத்து தோளில் வைத்து கொண்டான். ஆற்றங்கரையொட்டி சின்ன கோயில். என்ன கோயில் என்று இவனுக்கு தெரியவில்லை. கோயில் தூணில் சாய்ந்து கொண்டு அனுமார் உட்கார்ந்தார். இவன் ராமுவோடு வாளை கீழே போட்டுவிட்டு கையை மாறி மாறி உதறிக்கொண்டான். அனுமார் கால்களை நீட்டி நன்றாக தூணில் சாய்ந்து பெரிதாக கொட்டாவி விட்டார். அனுமார் நிமிர்ந்து உட்கார்ந்து வாளை பிடுங்கி போட்டார். அப்புறம் வாய், இடுப்பு, வேட்டி, மார்பு கச்சை, ராமர் படம், கால் சதங்கை, கைச்சதங்கை ஒவ்வொன்றையும் எரிச்சலோடு வீசி எறிவது போல் இவனுக்கு தோன்றியது. அனுமாருக்கு என்ன ஆகிவிட்டது என்று தன்னையே கேட்டுக்கொண்டான். இருமல் வந்தது. விட்டு விட்டு இருமி காரி உமிழ்ந்தார். இவனுக்கு அழுகை வருவது போல இருந்தது. இவனை பார்த்தார். இவன் அனுமாரை பார்த்து சிரித்தான். கிட்ட வர சொல்லி சைகை காட்டினார். மெதுவாக அருகே சென்றான். கையை பற்றி கொண்டு, ஆட்டமெல்லாம் பாத்தியா என்றார். பார்த்தேங்க, ரொம்ப ஜோருங்க. வாள்ல நெருப்பு வச்சுக்கிட்டப்ப ஊரே எரிய போகும்னு நினைச்சேன். அனுமார் கையை தரையில் அடித்து பெரிதாக சிரித்தார்.
சிரிப்பு இருமலாக மாறியது. இரும இரும கண்களில் நீர் முட்டியது. எனக்கு கூட உங்களை மாதிரி ஆடணும்னு ரொம்ப ஆசைங்க. அப்படியா? எங்க ஒரு சின்ன ஆட்டம் ஆடி காட்டு, உனக்கு வருமானு பார்க்குறேன். எழுந்து தரையில் கிடந்த வாளை எடுத்து இடுப்பில் கட்டி கொண்டு சதங்கையை எடுத்தான். அனுமார் எழுந்து நின்று பெரிதாக இவனுக்கு பயம் உண்டாகும் வரையில் சிரித்தார். கையிலிருந்த சதங்கை கீழே நழுவ அச்சத்தோடு அனுமாரை பார்த்தான். அனுமார் தூணில் சாய்ந்து, பரவாயில்ல, கட்டிக்கிட்டே ஆடு என்றார். காலில் சதங்கையை சுற்றி கொண்டு அனுமார் மூஞ்சியை எடுத்து மாட்டிக்கொண்டு தான் கண்டதையெல்லாம் மறுபடியும் மனத்தில் இருத்தி ஆட்டத்தை ஆட ஆரம்பித்தான். முதலில் மரத்திலிருந்து கீழே குதிக்கும் ஆட்டத்தை ஆடினான். இவன் ஆட்டம் தாளகதிக்கு ரொம்பவும் இணங்கி வருவது அனுமாருக்கு மகிழ்ச்சியளித்தது. ஓம் என்று தலையசைத்தார். ஆனால் நேரம் ஆக ஆக அடி தப்பியது. தன் போக்கில் ஆடினான். அனுமார் முகத்தை சுளித்தார். இவன் ஆட்டம் பொறுக்க முடியாததாக பட்டது. இங்க பாரு. அனுமார் தாவி குதித்து முன்னே வந்து மெல்ல அடி போட்டு ஆடத் தொடங்கினார். லேசாக ஆரம்பமான ஆட்டம் சில நொடிகளிலேயே துரிதகதியில் இறங்கியது. இவன் கண்ணிமைக்காமல் ஆட்டத்தையே பார்த்து கொண்டிருந்தான். துள்ளியும் பாய்ந்தும் பெருங்குரலில் ஊர் நடுங்க கூச்சலிட்டும் ஆடிய அனுமார் வெற்று வெளியில் ஒரு சின்ன பையன் முன்னே ஆடுவதை திடீரென்று உணர்ந்து வெட்கமுற்றவர் போல் ஆட்டத்தை நிறுத்திவிட்டார். என்ன, பார்த்துக்கிட்டியா என்று கேட்டார். பேச்சின் தொனி மாறியிருப்பதை கண்ட அழகு தலையசைத்தான். எங்க இப்ப ஆடு பார்க்கலாம். அழகு ரொம்ப நிதானமாக ஆடினான். அனுமார் தன்னை மீறிய சந்தோஷத்தோடு பேஷ் பேஷ், உடனே பிடிச்சுக்கிட்டியே என்றார். அவர் உற்சாகம் இவனை களிப்புற வைத்தது. துள்ளி முன்னே வந்தான். வாள்ல பந்தம் கட்டி ஆடுற ஆட்டம் ஆடு. அழகு சாய வேட்டியை வாளின் நுனியில் சுற்றி நெருப்பு வைத்தான். சாய வேட்டி கருகி அணைந்தது. வாயால் ஊதி நெருப்பை கனிய வைத்து பெரிதாக கத்தி கொண்டு அனுமாரை நோக்கி பாய்ந்தான். கண்களை மூடி வாயால் மூச்சு விட்டு கொண்டிருந்த அனுமார் திடுக்கிட்டது போல் கண் விழித்தார். அழகு கைகளை முன்னே நீட்டி சிரித்தான். இவன் சிரிப்பு அவருக்கு எரிச்சல் ஊட்டியது. ஆடுல. மாறாத புன்னகையோடு துள்ளி துள்ளி கையும் காலும் நுழைந்து நெளிய ஆடினான். அனுமார் அவனை உச்சி பார்த்தார். மனம் தன்னிலை இழந்தது. கையை தரையில் ஓங்கி அடித்தார். அழகு முன்னே வந்து பாய்ந்து பின்னால் காற்றில் மிதப்பது போல சென்றான். அனுமாரால் உட்கார்ந்திருக்க முடியவில்லை. எழுந்து அம்பு போல முன்னால் பாய்ந்தார். இவன் ஒரு கணம் நிதானித்து விரிந்த அனுமார் கை இடுக்கில் புகுந்து வெளியே சென்றான். பாய்ந்த வேகத்தில் கீழே விழப்போன அனுமார் தரையில் கையூன்றி சமாளித்து நின்று வெறுமை நிறைந்த மனத்தோடு இவனை திரும்பி பார்த்தார். அழகு பற்கெல்லாம் வெளியே தெரிய சப்தமாக சிரித்து கைகளை ஆட்டி எம்பி எம்பி காற்றில் மிதப்பது போல முன்னே வந்தான். அனுமார் அவனையே பார்த்து கொண்டிருந்தார். அருகில் வந்த அவன் தலையை ஒயிலாக ஒரு வெட்டு வெட்டி பின்னுக்கு சென்றான். என்னாடால எனக்கா பாய்ச்ச கட்டுற? அனுமார் கத்திக்கொண்டே அவனை பிடிக்க பாய்ந்தார். அவன் குனிந்து பிடியில் சிக்காமல் நழுவ அனுமார் கால்கள் பின்னிக்கொள்ள தரையில் விழுந்தார். அழகு அனுமார் விழுந்ததை கவனிக்காமல் தன் ஆட்டத்தில் மூழ்கியவனாக களிப்பும் உற்சாகமும் பொங்க வேகமாக ஆடிக்கொண்டிருந்தான். நூல்வெளி தக்கையின் மீது 4 கண்கள் என்ற சிறுகதை தொகுப்பில் பாய்ச்சல் என்னும் கதை இடம்பெற்றுள்ளது. இதன் ஆசிரியர் சா. கந்தசாமி. இவர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் மாவட்டத்தைச் சேர்ந்தவர். இவர் எழுதிய சாயாவனம் புதினத்தால் எழுத்துலகில் புகழ் பெற்றவர். விசாரணை கமிஷன் என்னும் புதினத்திற்கு சாகித்ய அகாதமி விருதை பெற்றவர். சுடுமண் சிலைகள் என்னும் குறும்படத்திற்கு அனைத்துலக விருதையும் பெற்றுள்ளார். 150க்கும் மேற்பட்ட சிறுகதைகளும் 11க்கும் மேற்பட்ட புதினங்களையும் எழுதியுள்ளார். தொலைந்து போனவர்கள், சூரிய வம்சம்,
சாந்தகுமாரி முதலியவை இவர் எழுதிய புதினங்களுள் சில. முன் தோன்றிய மூத்த கொடி. ஓங்கு இரும் பரப்பின் வங்க ஈட்டத்து தொண்டியோர். சிலப்பதிகாரம் ஊர்கான் காதை 107, 108. தொண்டி எங்க இருக்குன்னா ராமநாதபுரம் மாவட்டத்தின் தொண்டி. புக் பேக்ல உள்ள சில இம்பார்ட்டன்ஸ் பார்க்கலாம். இறுக்கி முடிச்சிட்டால் காம்புகளில் கழுத்து முறியும், தளர பிணைத்தால் மலர்கள் தரையில் நழுவும், வாசலில் மரணம் நிற்பதறிந்தும் வருந்தாமல் சிரிக்கும் இந்த பூவை எப்படி தொடுக்க நான்? நவீன கவிதை. கையாலே பூவெடுத்தா மாரிக்கு காம்பழுகி போகும்னு, விரலாலே பூவெடுத்தா மாரிக்கு விரும்பி விடும்னு சொல்லி தங்க துரத்தி கொண்டு மாரிக்கு தாங்கி மலரெடுத்தார். நாட்டுப்புற பாடல். கடற்கரையில் உப்பு காய்ச்சுதல் நடைபெறுகிறது. மலைப்பகுதிகளில் மலைப்பயிர்களும் நிலப்பகுதிகளில் உழவு தொழிலும் நடைபெறுகின்றன. காலப்போக்கில் பல மாற்றங்கள் நிகழ்ந்த போதிலும் பண்டை தமிழரின் திணை நிலை தொழில்கள் இன்றளவும் தொடர்கின்றன. சிறு நண்டு மணல் மீது படம் ஒன்று கீறும் சிலவேளை அதை வந்து அலை கொண்டு போகும் கரிசோறு பொதியோடு தருகின்ற போதும் கடல் மீது இவள் கொண்ட பயம் ஒன்று காணும். வெறுவான வெளி மீது முகில் வந்து சூழும் வெறி கொண்ட புயல் நின்று கரகங்கள் ஆடும் நெறிமாறு பட 100 சுழி வந்து சூழும் நிலையான கரை நீரில் அலைபோல் உழைந்தாடும். மகாகவிங்கிற பேர்ல இருக்கிற இந்த கவிதை எழுதிய ஆசிரியர் இலங்கை ஆசிரியர் மகாகவி. எஸ்தெட்டிக்ஸ் அழகியல், முருகியல். ஆர்டிஃபேக்ட்ஸ் கலைப்படைப்புகள். டெர்மினாலஜி கலைச்சொல். மைத் தொன்மம். தேன்மலை சுரதா. திருக்குறள் நீதி இலக்கியம். க. திருநாவுக்கரசு. நாட்டார் கலைகள். க. பெருமாள். நன்றி.